உயிரினத்தால நாக்கு வெளியே நீட்ட முடியாதுன்னு தெரியுமா? அதுதான் முதலை. முதலைங்க பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பொதுவா ஒரு மனுஷனுக்கும் முதலைக்கும் ரேஸ் வச்சா இல்ல யார் ஜெயிப்பா தெரியுமா? முதல்ல தான் ஜெயிக்கும். ஆனா முதல்ல டக்குன்னே சோம்பேறி ஆயிடும். அதுதான் அதோட ப்ராப்ளம். அதே மாதிரி ஒரு உயிரினத்துக்கு ஆண் இல்லாட்டினா பெண் எது குழந்தையா பிறக்குதுங்கிறது எதை வச்சு கண்டுபிடிப்பாங்க? அதோட ஜீன், அதுக்குள்ள இருக்கக்கூடிய சயின்ஸ் ரீசனா இருக்கலாம்ல அதோட பாடியில. ஆனா முதலைக்கு அது ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா முதலைங்க முட்டை போட்டு தான் அதுல இருந்து குஞ்சு பொரிக்கும். ஸோ முட்டை போடும்போது அந்த முட்டையெல்லாம் இருக்குல்ல, அந்த இடத்தோட காலநிலையை பொறுத்து தான் அதோட குட்டிகள் வந்துட்டு முடிவு செய்யப்படுது. அந்த முட்டை போட்ட இடம் ரொம்பவே சூடா இருந்தா ஆண் முதலை பிறக்குமா, இதுவே குளிர்ச்சியா இருந்தா பெண் முதலைகள் பிறக்கும்னு சொல்றாங்க. முதலைனாலே நான்வெஜ் சாப்பிடுதான்னு நினைப்போம். ஆனா முதலைங்க காய்கறி, பழம், புல்லு இதெல்லாம் கூட சாப்பிடுமா. அதெல்லாம் பிடிக்காதுன்னு அதுக்கு இல்லை. ஸோ போற போக்குல கிடைச்சா அதையும் சேர்த்து சாப்பிடக்கூடிய அனிமலா தான் இருக்கு. முதலைங்களுக்கு பொதுவா 75 பல்லு எப்பவுமே வாயில இருக்கும். இப்போ வேட்டையாடுறனால நிறைய சாப்பிட்றனால அந்த பல்லு தேயலாம், கேவிட்டி கீழெல்லாம் விழலாம்ல. ஸோ அப்படி விழுந்துருச்சுன்னா அந்த இடத்துல திரும்பவும் அதே மாதிரி ஒரு பல்லு முதலைக்கு முளைச்சிடுமா. ஸோ அதோட வாழ்நாள்ல 3000 பல்லு வரை அதுக்கு முளைக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனா எப்பவுமே 75 பல்லு அதுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி முதலைங்க ரொம்பவே பாசமானது. முட்டை போடுது இல்லையா, முட்டையில இருந்து குட்டி வந்ததுக்கு அப்புறமா ஒரு 2 வருஷத்துக்கு அதோட ஷோல்டர் மேல வச்சு முதலைங்க வளர்க்கும்னு சொல்றாங்க. அதே நேரத்துல அப்பா முதலைங்க கொஞ்சம் மோசம். சில சமயத்துல தன்னோட குட்டிய அப்பா முதலைகள் சாப்பிடவும் செய்யுமா. 7% இது நடக்கும்னு சொல்றாங்க. அதே மாதிரி உலகத்திலேயே அதிக சத்தம் போடக்கூடிய ஒரு ஊர்வனம் முதலை தான். எதுக்காக சத்தம் போடுனா, ஒரு ஆண் முதலை பெண் முதலையை ஈர்க்கிறதுக்காக என்னன்னா சவுண்டு கொடுக்கும். 90 டெசிபல் அளவில் அந்த சவுண்ட் இருக்கும். ஒரு மனுஷனோட அதிகபட்சமான கத்துற சவுண்டே 70 டெசிபல் தான். ஆனா முதலைங்க 90 டெசிபல்ல சவுண்டு கொடுத்து ஈர்க்குமா. இது ஒரு இனப்பெருக்கம் செய்யறதுக்காக ஈர்க்கணுங்கிறதுக்காக மட்டும் அது சவுண்டை கொடுக்காது. அதை தவிர வேட்டையாடும் போது கூட சில சமயத்துல இந்த சவுண்டை கொடுக்கும்னு சொல்றாங்க.